Hello friends, welcome back to our channel MRs Diya. நம்ம வந்துட்டு இன்னைக்கு இந்த டயகிராம்ல வந்துட்டு எப்படி டிசைன்ஸ் வந்து அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். நாம இதுல வந்து பட்டன் ஹோல் ஸ்டிட்ச் தான் பார்க்க போறோம். நம்ம 4 டைப்ஸ் ஆஃப் பட்டன் ஹோல் ஸ்டிட்ச் வந்து ஏற்கனவே டியூட்டோரியல் பார்த்திருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா அந்த ஸ்டிட்சஸ் வந்து எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த டயகிராம் நான் எங்க இருந்து எடுத்தேன்னா Pinterestல இருந்து எடுத்து டிரா பண்ணிட்டு ஃபோன்ல இருந்து அப்படியே தான் நான் Pinterestல இருந்து எடுத்தேன். நான் ட்ரேசிங் பேப்பர்லாம் எதுவும் போடல. இதுல பாத்தீங்கன்னா நான் வெளியில வந்துட்டு அவுட்லைன் பாத்தீங்கன்னா சிங்கிள் செயின் ஸ்டிட்ச் தான் கொடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு சின்ன டயகிராம் போடும்போது பாத்தீங்கன்னா நீங்க செயின் ஸ்டிட்ச் வந்து ரொம்ப பெருசா போட்டீங்கன்னா அந்த டயகிராம் வந்து ரொம்ப அழகா இருக்காது. இந்த வளைவுலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பெர்ஃபெக்ட்டா வராது பெரிய ஸ்டிட்ச் போடும்போது. அதனால இந்த செயின் ஸ்டிட்ச் பாத்தீங்கன்னா சின்னதா போடுங்க. சின்ன டயகிராம் போடும்போது சின்னதா போட்டீங்கன்னா அந்த ஃபினிஷிங் வந்து அவுட்லைன் நல்லா இருக்கும். இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைப் வந்து நம்ம ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிட்ச் பார்த்தோம். அது எப்படி போடுறோம்னு பார்க்கலாம். இதுல நான் 4 கலர்ஸ் எடுத்துர்க்கேன். ஃபர்ஸ்ட் பிங்க் எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டைப் வந்து ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் பார்த்தோம். அது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இப்போ. நான் இங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு கீழ இருந்து ஸ்டார்ட் பண்றேன் ஃபர்ஸ்ட் டைப். ஃபர்ஸ்ட் இங்க எப்பவும் போல மேல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. மடிங்க குட்டி லாக். மடியர் ஸ்டிட்ச் மேலே குத்திட்டு இப்படி மடிக்கீரை எடுத்துருங்க. இப்போ இந்த இடத்துல நாட் போட்டாச்சு. இது வந்துட்டு டயகிராம்க்குள்ள அந்த டயகிராம் என்ன ஷேப்ல இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி வந்துட்டு நீங்க அந்த ஸ்டிச்சஸ் போடுங்க. இப்போ இந்த ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா இந்த இடம் கேப் சின்னதா இருக்கு. அப்ப நான் இங்க ஸ்டிட்ச் வந்து சின்னதா போட்டுருக்கேன். இப்படியே போக அந்த டயகிராம்க்கு ஏத்த மாதிரி நீங்க அந்த ஸ்டிச்சஸ் வந்துட்டு அதிகமாகவும் கம்மியாகவும் போட்டு. அடுத்த ஸ்டிட்ச் பாத்தீங்கன்னா டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிட்ச் தான் பார்க்க போறோம். இங்க பாத்தீங்கன்னா டபுள் சைடு பட்டன் ஹோல் ஸ்டிட்ச் போட்டுருக்கோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கேப் நிறைய விட்டுருப்பேன். இந்த இடத்துல வந்து கம்மியா விட்டுருப்பேன். உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் பண்ணணுமோ அந்த மாதிரி நீங்க கேப் விட்டு நீங்க பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒயிட் டைப் பட்டன் ஹோல் ஸ்டிட்ச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ மேல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு கிராஸ் எடுத்துட்டு வந்துட்டு
இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் டைப் பட்டன் ஹோல் ஸ்டிச் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு மறுபடியும் உங்களுக்கு பட்டன் ஹோல் ஸ்டிச்லேயே ஃபில்லிங் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல வந்துட்டு நம்ம வீல் டைப் பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த மாதிரி 2 கலர் சேர்த்து எடுத்திருக்கேன். நம்ம இந்த டயக்ராம் போட்டு முடிச்சாச்சு. இதுக்கு மேலே மறுபடியும் உங்களுக்கு எதனா டிசைன் வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டிச்சஸ் வச்சு டிசைன் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம செயின் ஸ்டிச் வச்சுட்டே வந்துட்டு கடலில் வந்துட்டு ஸ்டிச்சஸ் வந்துட்டு போட்டால் நல்லாயிருக்கும். இந்த டிசைன்ஸ் எந்த ஒரு ஸ்டிச்சஸ் நீங்கள் பழகும் போதும் வந்துட்டு ஸ்ட்ரெயிட் லைனில் மட்டும் போட்டு பழகாதீங்க. இந்த மாதிரி எதனா ஒரு சின்ன டயக்ராம் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைனில் பழகிறது வந்துட்டு இன்றைக்கி ஒரு ஸ்டிச்சு பழகுறீங்கன்னா ஒரு 2 days டைம் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்டிச்சஸ் வந்துட்டு நல்லா போட்டு பழகுங்க. போட்டு பழகினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்ன டயக்ராம் எடுத்துகிட்டு அந்த ஸ்டிச்சஸ் வந்துட்டு எப்படிலாம் அப்ளை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு நம்ம ஸ்டிச்சஸ் வந்துட்டு நீ நல்லா ப்ராக்டிஸ் பண்ண முடியும். மறக்காமல் சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வந்துட்டு உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் வந்துட்டு ப்ளவுஸில் பண்ணும்போது வந்துட்டு கலரில் வந்து நம்ம பண்ண முடியும். அதனால் வெறும் ஜரி த்ரெட்டில் மட்டும் பழகாதீங்க. ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் போட்டு பழகும் போதும் வந்துட்டு அந்த ஸ்டிச்சஸை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி சில்க் த்ரெட்லேயும் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.